தருபத்தி திருநகையத்தி கிருஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தனை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய். மயிலோசை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மயிலோசை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமாக பார்த்துருப்போம் நம்ம சேனலில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்பொழிவு, அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆன்மீகத்தை தான் பார்த்துருப்போம். பேட்டிகள் எடுத்தாலுமே ஆன்மீகத்தை சார்ந்தவங்களாக தான் நம்ம நிறைய எடுத்திருப்போம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட்டையும் மீட் பண்ண போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா குட்டி தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா சாமிங்காக ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு குழந்தைய தான் பார்க்க வந்திருக்கோம். பேச்சு வேணால் குழந்தைத்தனமாக இருக்கும், ஆனால் அவங்க மேடையில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தேவதை குட்டி தியாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட தான் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வணக்கம் தியா. வணக்கம் ஆண்டி. சொன்ன மாதிரியே தியா தேவதன் தான் சொல்லணும். அவ்வளோ அழகான குரல், அவ்வளோ அழகான ஒரு பேச்சு, ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக பழகிடுறீங்க. உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுல. தியா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்போ பாட்டு கற்றுக்கிட்டீங்க? நான் 3 வயசுலேருந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நிறையா கச்சேரி அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். 3 வயசில் பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா யார் உங்களுக்கு குருவாக இருந்தா? எனக்கு என் பாட்டி. பாட்டி. ஓகே. நீங்கள் முதல்ல உங்கள் பாட்டி சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பாட்டு கற்றுக்கிட்டீங்க? முத்தை தரு பத்தி திருநகை. எடுத்த உடனே ஹை லெவலில் தான் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நேயர்களுக்காக ஒரு 2 வரி பாடி காட்டுங்களேன். முத்தை தருபத்தி திருநகையத்தை கிழத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தை கிழத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முற்கற்பவர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் 30 முவர்க்க தமரருள் அடிப்பேன முற்கற்பவர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் 30 முவர்க்க தமரர் அடிப்பேன 10 தழுதத்த கடைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு வட்ட பகல் வட்ட திகர் இரவாக பக்த கிரத்தை கடவிய வச்ச புயமச்ச தகுபொருள் வச்ச தொடுரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணிட்ட பதம் வைத்து பயிரவிரி கொற்கனடிக்க கழுதோடு கழுதாட திக்கு பறையாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரைக்க திருகடகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதைபொக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்புற்ற உணர் வெட்டி பழியிட்ட குலகிரி குத்து படமொத்த பொறவள் பெருமாளே குலகிரி குத்து படமொத்த பொறவள பெருமாளே பெருமாளே பெருமாளே. ஸோ ஸ்வீட். ரொம்ப அழகா பாடுறீங்க. வீட்டில் பாட்டி சொல்லி கொடுக்குற பாட்டெல்லாம் திருப்பி அவங்க கிட்ட பாடி காட்டுவீங்களா? ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. எல்லாருமே நோட்டிஃபை பண்றது என்னன்னா, புக்கு, மொபைல் ஃபோன் எதுவுமே பார்க்காம பாடுறீங்க. அது எப்படி? அதையே நான் அப்படியே மைண்ட்ல ஏறிடும். ஸ்வீட். அப்படியே மைண்ட்ல ஏறிடும். தியா குட்டி, எப்படி படிப்பீங்க? படிப்புல நான் ஏ கிரேட் தான். ஏ கிரேட் தானா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எப்படி ஷேர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கச்சேரிக்கு போயிட்டு வந்தது, இந்த ஊர்ல இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்லுவீங்களா? ஆமா, சொல்லுவேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சூப்பர் தியா அப்படின்னு சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. வீட்டுல நீங்க யாரு செல்லம்? எல்லாருக்கும் பொதுவா சொல்லிட்டாங்களா? ரொம்ப தெளிவு. ஸோ கச்சேரியில நீங்க நிறைய பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்க. நீங்க பாடின முதல் பாட்டு ஞாபகம் இருக்கா தியாக்கு? ஆமா, ஞாபகம் இருக்கு. என்ன பாட்டு? நீ எல்லாம் தெய்வம் இல்லை. ஓகே, அந்த பாட்டை எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா? தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாகி என
திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தியாவுக்கு வந்து நிறைய பாட்டு மேலே இஷ்டம். டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணி இருக்கா? ஆஹா, எனக்கு பாட்டு 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 மட்டும்தான் பிடிக்கும். சரி, பாட்டுலேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முருகரை பற்றி மட்டுமே பாடுறீங்களே ஏன்? அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து நிறைய முருகன் பாடல்கள்லாம் ஓட விடுவாங்க. இப்பவும் உங்களுக்கு குட்டி வயசு தான். ஓகே, முருகர் பாட்டுன்னா அப்போ அவ்வளவு இஷ்டம். ஆமா. ஓ இல்ல, உங்க கழுத்துல போட்டிருக்க இந்த டாலர் பார்த்தாலே தெரியுது இது வந்து நீங்க வந்து முருகர் பக்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தியா குட்டிக்கு இது ரொம்ப அழகா இருக்குதே. ஆமா. இது எங்க வாங்குனீங்க? இதை வந்து நான் வந்து நிறைய முருகன் பாடல்கள் வந்து பாடினால ஓகே, கையல் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து இது வந்து 2 செட் செஞ்சு கொடுத்தாங்க. அதுல இது ஒரு செட். சூப்பரா இருக்குது, உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. அதுலயும் நீங்க போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்கா அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தியாவுக்கு வந்து வீட்டுல இப்போ கூலிங்கான பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உண்டா? ஆஹா, சொல்ல மாட்டாங்க. பட் நானே ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டீங்களா? பிடிக்காதா இல்லைன்னா சாப்பிட்றது கிடையாதா? சாப்பிட்றது கிடையாது, பிடிக்கவும் செய்யாது. பிடிக்கவே செய்யாதா? சரி, ஏன்னா மேடையில வந்து பாடும்போது உங்களுக்கு வந்து குரல் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இது வெந்நீர் தான் குடிக்கணும், கூலிங்கா குடிக்க கூடாது அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்பெல்லாம் சொல்லதில்லை. பட் நீங்களாவே பாருங்க, நான் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். குடிக்கிறதே ஹாட் வாட்டர் தான் குடிப்பீங்களா? உங்களுக்கு மழையில நனையிறது பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னு கேட்டா பாடுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். மழையில நனையக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அந்த த்ரோட்டை வந்து நல்லா பார்த்துக்கணும், குரல் வளத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா. ஓகே சரி. அதிகம் வந்து வீட்டில் எப்படி? வீட்டில் வந்து நிறைய பாடல்கள் பாடுவேன், அப்புறம் படிப்பேன். ஓகே ஓகே. இல்ல ரொம்ப சுட்டித்தனமா இருப்பீங்களா? அப்படி இல்லை, ரொம்ப சமயம் அந்த மாதிரி செய்வேன். பட் ஆனால் ஃபுல்லா பாட்டு பாடிட்டே படிச்சுட்டு அப்படி மாதிரி. ஓ, ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க பாட்டு படிப்பு பாட்டு படிப்பு அதானா? தியா, வெளியில எங்கேயாவது போவீங்களா? வெளியே வந்து கச்சேரிக்கு போவேன். ஓகே, வேற எங்கேயும் போக மாட்டீங்க? கோயிலுக்கு போவேன். கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு அதிகமா போயிருக்கீங்க? அதிகமாகவும் முருகப்பெருமான் கோயில். நான் அதை கேட்கணுமா வேணாமான்னு யோசிச்சேன். ஏன்னா எப்படினாலும் நீங்க எதாவது சொல்லுவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் கேட்டுருவோமே அப்படின்னு கேட்டேன். எந்த கோவில்ல வந்து முதல் கச்சேரி நீங்க பண்ணுனீங்க? பூங்காமுருகன் கோவில், மதுரை. மதுரை. ஓ, அங்கதான் பண்ணுனீங்க. இது வரைக்கும் நீங்க வந்து எத்தனை கச்சேரிக்கு போயிருக்கீங்க? ஒரு 40க்கு மேல போயிருப்பேன். சோ ஸ்வீட். ஒரு 40க்கு மேல 40 நாள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 40க்கு மேல போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. எந்த வயசுல இருந்து நீங்க கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 5 இயர்ஸ்ல 5 இயர்ஸ். ஓ, 5 இயர்ஸ்ல இருந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? இப்போ எனக்கு 7 வயசு. 7 வயசு. 2 வருஷத்துல 40 கச்சேரி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்க கச்சேரிகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்போ போகும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னைக்கா தோணி இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து பூங்கா ஃபர்ஸ்ட் கூட எனக்கு அப்படி பயமா இல்லை. முதல் கச்சேரியிலயுமே உங்களுக்கு பயமா இல்லையா? அப்படியா? என்ன சொன்னாங்க எல்லாரும் பாக்குற வியூவர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க? சமய பாரதியா, நான் இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன், நீ தானே அந்த டிவில எல்லாம் பாடுவ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? இப்போ நீங்க வெளியில போகும்போது அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா? தியா தானே இது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? போட்டோஸ்லாம் எடுப்பாங்களா? ஆமா, நான் எல்லா கச்சேரியிலும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பாராட்டுவாங்க, போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? பழனிக்கெல்லாம் நீங்க போயிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க வந்து பழனிக்கு போய் கச்சேரிகள்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, 5 கச்சேரி பண்ணிருக்கேன். 5 கச்சேரி பண்ணிருக்கீங்களா? அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருந்துச்சு. என்ன மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது? அது என்னன்னா, நான் தர்ஷன் முடிச்சிட்டு ரோப் கார்ல வந்தேன். சரி. ரோப் கார்ல வந்துட்டு வந்தா ஒரு எல்லாரும் வந்து காவல் எடுத்துட்டு வந்தாங்க. ஓ சரி சரி. அப்போ வந்து நான் வந்து நீ தானே பாடின, சரி ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. ஓகே. நான் வந்து அங்க வந்து பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு பாடுனீங்க? காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே பாடினேன். ஓ, அந்த பாட்டு அப்படியே 2 வரி பாடி காட்டுங்களா? காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே, முருகா ஆட்டத்திலே, ஆடல் கண்டு எந்தனை மறந்தேன் கூட்டத்திலே, முருகா கூட்டத்திலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உங்களை வந்து பாராட்டினாங்க? அங்க வந்து நான் அப்படி
பாடினேனா உடனே அவங்க வந்து அப்போ வந்து போன தடவை அவங்க இப்படி ஆடுறப்ப 2 மயில் வந்து அங்க ஆடிச்சான். வாவ். அந்த தடவை வரலன்னு அங்கேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப நான் வந்து பாடினோடனே என்னையவே முருகனை வச்சு எல்லாரும் வந்து அது உண்மையில மறக்கவே முடியாது தியாவுக்கு, அப்படிதானே? ஆமா, உண்மையில ஒரு குட்டி பாலமுருகன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க பாடும்போது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு உள்வாங்கி பாடுறீங்க. எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணாங்க. ஓகே, கோவில்ல எல்லாருமே பிளஸ் பண்ணாங்களா? சரி, இப்போ வந்து நீங்க வந்து பழைய பாடகிகள்ல இருந்து இப்போ உள்ள பாடகிகள் வரைக்கும் அவங்களோட குரல்ல இருக்கிற பாடல்கள் எல்லாமே பாடுறீங்க. சோ அவங்களெல்லாம் நேர்ல போய் பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? செலிபிரிட்டிஸ் நிறைய மீட் பண்ணிருக்கேன். யார் யாரை மீட் பண்ணீங்க? வீரமணி ராஜா அங்கிள், அப்புறம் மாலதி மேம், அப்புறம் மகதி மேம், அப்புறம் முத்துச்சிப்பி அங்கிள். இப்படி நிறைய செஞ்சிருக்கீங்க. நிறைய அப்படி. சோ நீங்க வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே மீட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு குட்டி செலிபிரிட்டி, சரியா? ஓகே, இப்போ தியாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க கச்சேரியில வந்து நிறைய பாடல்கள் பாடுறீங்க முருகரை பத்தி. ஆனாலும் தியாவுக்கு வந்து இந்த பாட்டுன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கணுமே. என்ன பாட்டு? சொல்லாத நாளில்லை. சொல்லாத நாளில்லை, அது 2 வரி பாடுங்களேன் ப்ளீஸ். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம வந்து டிவில எல்லாம் பாக்குறோம், அப்புறம் யூடியூப்ல பாக்குறோம், உங்களோட பேட்டிகள்லாம் இருக்கு. அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல சந்தோஷமா இருக்கும், இப்பதான் பாருனா அப்படின்னு ஒரு. சரி, இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எல்லா கச்சேரிகள்லையுமே உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து அப்படி பயங்கர கியூட்டா இருக்கும். எல்லாருமே உங்களை தட்டி முழிக்காம அப்படியே பார்க்கலாம். இன்னைக்கு கூட கோவில்ல வந்து எல்லாரும் வந்து உங்களை வந்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பண்ற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் எப்படி பண்றீங்க? அது வந்து நான் அப்படி பாடுறப்ப எனக்கு அப்படி அந்த ஆக்ஷன் வந்துரும், தானா வந்துருது. ஆமா. இப்போ வந்து தியா வந்து நிறைய பாடணும் அப்படின்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ தியாவுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும், படிச்சு முடிச்சு இன்னும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன? நான் பெரிய சிங்கர் ஆனும், அப்புறம் டாக்டர் ஆனும். ஓ, சிங்கர் ஃபர்ஸ்ட், டாக்டர் நெக்ஸ்ட், கரெக்டா? ஸோ தியா குட்டி ஏற்கனவே நல்லா படிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, A கிரேட் தான் வாங்குறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி டாக்டர் ஆகணும். அண்ட் உங்களோட பாட்டு வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு மருந்தாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தியாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம்னு சொன்னா எந்த இடத்த சொல்வீங்க? கோவில். கோவில்? ஆமா, வேற எதுவும் கிடையாது. கோவில் தான் மெயின். எல்லாமே பிடிக்கும், பட் கோவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க? முருகப்பெருமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முருகப்பெருமானை நல்லா கும்பிடுவேன். ஓ, நீங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறீங்களோ அந்தந்த ஊர்ல வந்து இருக்கிற முருகரை வந்து நீங்க போய் வழிபட்டுருவீங்க. வடபழனி வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றீங்களே, அது ஏன்? ஆமா, என்னன்னா வடபழனியில வந்து பாடிட்டு பாடி முடிச்ச உடனே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பாராட்டி ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய டைரி மில்க் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப எல்லாரும் பிளஸிங் பண்ண உடனே நான் காருக்கு போனேன். அப்போ வந்து ஒருத்தவங்க பூக்காரன், அவங்க லட்சுமி அத்தை, அவங்க வந்து எனக்கு வந்து ஆரத்தி சூட்டி போட்டாங்க. சோ கண்ணு பட்டுட்டு அப்படின்னு கொஞ்சம் பூ கொடுத்து ஆரத்தி சுத்தி எனக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் வடபழனியில. ஓ சரி சரி, அதனால அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? முருகப்பெருமானே ரொம்ப பிடிக்கும். தியாவுக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கா? நான் கொடைக்கானல் போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, குளுக்குளுன்னு இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். ஓகே தியா, இப்போ அவார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய கைத்தட்டல் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குது அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது? அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது சொல்லவே முடியல. அதாவது நீங்க வந்து ரொம்ப நல்லா வரைவீங்க அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க. நீங்க எப்பத்துல இருந்து வரைய ஆரம்பிச்சீங்க தியா? நான் வந்து சின்ன வயசுல வரைய ஆரம்பிச்சீங்க? வரைய ஆரம்பிச்சேன். ஓகே. ஆனா இப்போ வந்து நான் நிறைய முருகன் நல்லா வரைஞ்சிருக்கேன். முருகன்லாம் நிறைய வரைவேன். பார்வதி, சிவபெருமான் இப்படிலாம்.
சோ நீங்க வந்து அதிகமா எழுதுறதை விட வரைவீங்க போல இருக்கு. அப்ப நீங்க ஆர்டிஸ்ட் ஆயிருவீங்களோ? தெரியல. ஏன்னா நீங்க பாடுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நல்லா ஆர்ட் பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருந்துகிட்டே இருக்குது. வடபழனி முருகரை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் நான் வந்து அவர்கிட்ட நான் எது கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவாரு. உடனே டக்குன்னு கொடுத்துருவாங்களா? வேற எந்த முருகர் கோவிலுக்கு போவீங்க? நான் வந்து சென்னையில இருந்தேன்னா வடபழனி முருகர் பெருமானை கும்பிடுவேன். கொடைக்கானல்ல இருந்தேன்னா பூம்பாறை முருகர் பெருமானை கும்பிடுவேன். மதுரைக்கு வந்தேன்னா பழமுதிர்ச்சோலை முருகர் பெருமானை கும்பிடுவேன். பழமுதிர்ச்சோலை முருகர் பெருமாள். ஓகே. இப்போ வந்து நீங்க எல்லா கோவில்களுக்கும் போறீங்க. ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பீங்களா இல்ல எல்லா இடங்களையும் ஒரே வேண்டுதல் வைப்பீங்களா? நிறைய கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? நான் வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும், நிறைய ஹாப்பியா இருக்கணும், நீ சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், அன்னைக்கு டே நல்லா இருக்கணும். ஓ வாவ், சூப்பர். இந்த வயசுலயே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் ப்ரே பண்றீங்க. இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில்ல வந்து ஒரு கச்சேரி நீங்க பண்ணீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சரி, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாவ், ரொம்ப பிடிச்சிருந்ததா? எல்லாரும் எப்படி ரசிச்சாங்க உங்களோட பாட்டை? எல்லாரும் வந்து கை தட்டினாங்க, எல்லாரும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. நீ கச்சேரிகள் பண்ணும்போது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? பழனி தந்தாடபாணி முருகப்பெருமான் கோவில். ஓகே. அங்க வந்து நான் பாடிட்டு வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் விசில் அடிப்பாங்க. விசில் வரங்கும். அப்புறம் எல்லாரும் செம்மையா கிளாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான். ஓகே ஓகே. அதாவது நீங்க நிறைய முருகர் கோவிலுக்கு போயிருக்கீங்க, நிறைய முருகர் கோவில்ல கச்சேரி பண்ணியிருக்கீங்க. எந்த கோவிலுக்கு இன்னும் போகணும்னு ஆசைப்படுறீங்க? திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான். நீங்க கண்டிப்பா திருச்செந்தூருக்கு வந்து கச்சேரி பண்ணுவீங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இங்க வந்துட்டீங்களா, அடுத்து வந்து நீங்க அப்படியே அந்த சைட்ல கண்டிப்பா வந்து திருச்செந்தூர்ல நீங்க கச்சேரி பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்களோட வியூவர்ஸ், அதாவது உங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, குட்டி குட்டி ரசிகர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு அழகான பாடல் பாடுனீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க. கருணையே உருவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே உருவமான கந்தசாமி தெய்வமே, உன் கலலடியை காணவே நான் வந்தேன், உன் கலலடியை காணவே நான் வந்தேன். முருகன் வேலுண்டே வினையில்லை, மயிலுண்டே பயமில்லை, குகனுண்டே குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். முருகருக்காக நீங்க பாட்டு எழுதிருக்கீங்களா? ஒரு தடவை எழுதியிருக்கேன். என்ன பாட்டு? அது ஞாபகம் இல்லையா? சோ இனி வருங்காலத்துல நீங்களாவே முருகருக்குன்ட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடி நிறைய கச்சேரிகள் பண்ணணும், நிறைய மேடைகள்ல வந்து உங்களோட பாட்டு ஒலிக்கணும். அதே மாதிரி இந்த எப்படி சொல்றது, நிறைய கிளாப்ஸ், நிறைய அவார்ட்ஸ், நிறைய நேம், இந்த மாதிரி எல்லாமே வாங்கணும். மைலோசி சார்பா நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, தியா குட்டியோட இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த குமாரகோவில் முருகன் ஆலயத்துல நம்ம தியாவோட கச்சேரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. கச்சேரி போகுது போகுது போகுது, ரொம்ப டைம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா வெளிச்சமும் கம்மி ஆகிட்டே இருந்தது. எப்படியாவது இன்னைக்கு தியாவை வந்து இன்டர்வியூ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ரொம்ப வேகமா எங்கேயா ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம வந்து இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சேஸ்லாம் பண்ணி கடன்ட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் கம்மியாகிட்டே இருந்தது. சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம எடுத்துருவோம், பிகாஸ் தியா வந்து பயங்கர பிஸி. இனி நெக்ஸ்ட் அவங்க வந்து ஊருக்கு போகணும், அடுத்து ஸ்கூல் இருக்குது, அடுத்து கச்சேரிகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்து எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி சேர் எல்லாம் போட்டாச்சு. அங்கே சேர் எல்லாம் போடும்போது பார்த்தா அந்த வீட்டில், அதாவது பிரம்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற திரு கிருஷ்ணதாஸ் அண்ட் திருமதி கிருஷ்ணதாஸ் அவங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீட்டில் வந்து நீங்க உள்ள வந்தே நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இன்னைக்கு தியாவை வந்து எப்படியாவது பேட்டி எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து முருகரே நமக்கு வந்து பிளெஸிங் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி தியா இங்க வந்ததுக்கு மெயினான ஒருத்தர் இருக்காரு,
அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா தியாவோட கச்சேரியை நாங்க பார்த்திருக்கவும் முடியாது, தியாவை பேட்டி எடுத்திருக்கவும் முடியாது, தியாவோட இவ்வளவு அழகான குரல்ல வந்து பாடின பாட்டுங்களை நாங்க எடிட் பண்ணி இந்த மைலோசை சேனல்ல போட்டிருக்கவும் முடியாது. அது யார் அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில ஸ்ட்ராபெரி இன்ஜினியரிங் முத்துகிருஷ்ணன் சார் தான். அவரு தான் தியாவை வந்து இன்ஸ்டால பார்த்து அவங்க கிட்ட பேசி இந்த கோவில்ல அவங்களோட கச்சேரி வைக்கணும்னு சொல்லிட்டு புக் பண்ணி அவங்கள வர வச்சு ரிசீவ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே பக்கத்துலயே இருந்து பண்ணாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முழுக்க அவங்க வந்து பயங்கர பக்கபலமா இருந்து, அது எப்படி சொல்றது, வேக வேகமா கடகடன்ட்டு அதை அங்க பண்ணலாம் இங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லொகேஷன்லாம் செலக்ட் பண்ணி அவ்வளவு தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மைலோசி டீம் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா தியா கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேச போறோம். பிகாஸ் அவங்களோட கச்சேரிகள் வந்து அவ்வளவு இனிமையா இருக்குது. திருச்செந்தூர்ல அவங்க வந்து பாடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. ஸோ முருகரோட அருளால கண்டிப்பா அவங்க திருச்செந்தூர்ல பாட போறாங்க. நம்ம அங்க போய் அவங்கள பேட்டி எடுக்க தான் போறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அண்ட் தியாவுக்கு ரொம்ப நன்றி. மைலோசை சேனல் நேயர்களுக்கு நன்றி.